உத்தரப்பிரதேச மாநிலம் அலம்பாக் பகுதியில் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது இந்த குழந்தையோட நிலைமை என்னவாக இருக்கிறது? குற்றவாளிகள் யாருன்னு தெரிய வந்துச்சா? கூடுதல் விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை அடுத்த ஆலம்பாக் பகுதியில் 2.5 வயது பெண் குழந்தை சமூக விரோதிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குழந்தை தனது பெற்றோருடன் மெட்ரோ மேம்பாலத்துக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் இவர்களுக்கு வீடு இல்லை, சாலையோரம் வசிப்பவர்கள் தான். இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது அந்த குழந்தையை தூக்கி சென்று புதரில் வைத்து சமூக விரோதிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியினுடைய உள்ளூர் மக்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த குழந்தை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குழந்தையை அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலே அனுமதித்துள்ளனர். குழந்தைக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் குழந்தையுடைய நிலைமை என்பது தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை காரணமாக குழந்தையினுடைய அந்தரங்க உறுப்பில் பல காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியை சார்ந்தவர்கள். அவர்கள் நிரந்தர வேலை இல்லாமல் சாலையில் கிடைக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய பெண் குழந்தை தற்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.